41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அதில் 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்ய முடியும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும்.